Welcome to our channel Taste My Food. அஸ்ஸலாமு அலைக்கும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, ஒரு 10 நிமிஷத்தில் செய்யக்கூடிய பாயாசம் தான். இந்த பாயாசத்தை பொறுத்த வரைக்கும் இதுக்கு நம்ம பால் வந்து ஒரு ட்ராப் கூட யூஸ் பண்ண போகிறதில்ல. சேம் டைம் ஒயிட் சுகரும் இதுக்கு யூஸ் பண்ண போகிறதில்ல. ரொம்ப ஈஸியாக நம்ம செஞ்சு முடிச்சிடலாம். கம்மியான பொருள் தான் இதுக்கு தேவை. ஜஸ்ட்டு கோதுமை மாவு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் இருந்தால் போதும். ஈஸியாக இந்த பாயாசம் நம்ம ப்ரிப்பேர் பண்ணிடலாம். டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும். நல்லா ஃபில்லிங்காகவும் இருக்கும். ஓகே, இப்போ நம்ம ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணிடலாம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நான் இந்த ரெசிபிக்காக ஒரு 3/4 கப் அளவுக்கு வெல்லம் எடுக்கிறேன். வெல்லத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஸ்வீட்னஸ் எந்த அளவுக்கு தேவையோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கிங்க. இந்த வெல்லத்தில் கொஞ்சமாக நான் தண்ணி போட்டு இதை அப்படியே நான் மூடி போட்டு வைக்க போகிறேன். எதுக்காக இந்த ப்ராசஸ்னால், நம்ம அந்த வெல்லத்தில் வந்து சம்டைம்ஸ் கொஞ்சம் அழுக்குலாம் இருக்கும்ல, அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், தண்ணி போட்டு ஜஸ்ட் ஒரு பாயில் பண்ணிவிட்டு நம்ம வடிகட்டுவோம். அந்த மெத்தட்க்கு பதிலாக நீங்கள் நார்மலாக தண்ணி போட்டு இது மாதிரி மூடி வச்சிட்டோன்னா நம்ம ஃபைனலாக நம்ம வடிகட்டி யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு வேளை நீங்கள் யூஸ் பண்ணுற வெல்லம் சுத்தமாக இருந்தாலோ, இல்லை நீங்கள் நார்மல் ஒயிட் சுகர் யூஸ் பண்ணாலோ இந்த ஸ்டெப்பை வந்து ஸ்கிப் பண்ணிக்கிங்க. இது அப்படியே இருக்கட்டும், அதுக்கப்புறமா பார்க்கலாம். இப்போ நெக்ஸ்ட்டு ஒரு பவுலில் நான் கோதுமை மாவு போட்டுக்கிறேன். எந்த அளவுக்கு குவான்டிட்டினா, ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் மாவு போட்டுக்கிறேன். அதில் 1 கப் அளவுக்கு தண்ணியை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுட்டு எந்த லம்ஸும் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி தனியாக எடுத்து வச்சுருங்க. இந்த 1 கப் அளவுக்கு தண்ணின்றது லிட்டர் வைஸில் பார்த்தா கரெக்டாக 1/4 லிட்டர் இருக்கும். இப்போ நெக்ஸ்ட்டு ஒரு பேனில் நான் தண்ணி ஒரு 2 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றுறேன். அதாவது 1/2 லிட்டர் இருக்கும் இந்த தண்ணி. இந்த தண்ணி வந்து ஜஸ்ட் ஒரு பாயில் வரட்டும். இந்த மாதிரி ஒரு கொதி வர டைமில் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம்ல கோதுமை மாவு, அது போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. ஃப்ளேமை பொறுத்த வரைக்கும் லோ டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு மிக்ஸ் பண்ணி விட்டே வாங்க. இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டே வரும்போது உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக திக்காயிட்டே வரும். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு நான் இங்கே இன்னொரு ஸ்டவ்வில் நான் ஒரு 1/4 கப் அளவுக்கு, அதாவது ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் ஜவ்வரிசி எடுக்கிறேன். இந்த பாயசத்தில் வந்து நான் ஜவ்வரிசி போட்டு நான் மிக்ஸ் பண்ண போகிறேன். இது ஆப்ஷனல் தான். உங்களுக்கு பிடிச்சா நீங்கள் சேருங்க, இல்லைனா இது தாராளமாக ஸ்கிப் பண்ணிக்கலாம். இது இல்லைனா கூட இந்த பாயசம் ரொம்பவே சூப்பராக இருக்கும். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜவ்வரிசி போட்டாச்சு. கூடவே ஒரு 2 கப் அளவுக்கு நான் தண்ணி போட்டு இது நல்லா பாயில் பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம. இப்போ நான் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு இந்த ஜவ்வரிசியை நான் பாயில் பண்ணிக்கிறேன். இது எந்த அளவுக்கு நம்ம பாயில் பண்ணணும்னா, அந்த ஜவ்வரிசி வந்து நல்லா குக் ஆகி அந்த கண்ணாடி பதம் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி வரணும். அது வரைக்கும் நம்ம குக் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கண்ணாடி மாதிரி இந்த ஜவ்வரிசி வெந்த உடனே நம்ம இதை வடிகட்டி தனியாக எடுத்து வச்சிடலாம். இங்கே இந்த சைடில் பாருங்கள், நம்ம போட்ட அந்த கோதுமை மாவு எல்லாம் மிக்ஸ் ஆகிட்டு நல்லா ஓரளவுக்கு நல்லா திக்காகி வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம பாயில் பண்ணி வச்சுருக்கோம்ல இந்த ஜவ்வரிசி, அதை போட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. நம்ம போட்டு வச்சிருந்தோம்ல இந்த வெல்லம் தண்ணியில் பாருங்கள் நல்லா மெல்ட் ஆகி வந்திருக்கு. அடியில் கொஞ்சம் சின்ன சின்ன அந்த வெல்லம் பீஸ் இருந்துச்சுன்னா இந்த ஸ்பூனாலேயே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. ஜவ்வரிசி ஆட் பண்ணிவிட்டு லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இல்லைனா வந்து அடி பிடிச்ச மாதிரி ஆகிடும். ஸோ லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். இப்போ வந்து இந்த வெல்லத்தை வந்து நம்ம ஃபில்ட்ரு பண்ணி இதில் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்து விட்டுக்குங்க. நம்ம ஃபஸ்ட்டு இதில் கோதுமை மாவு வந்து தண்ணியில் மிக்ஸ் பண்ணி வச்சோம்ல, அது சாதா கோதுமை மாவு தான். அதுக்கு பதிலாக நீங்கள் அதே கோதுமை மாவை கொஞ்சம் லைட்டாக கடாயில் போட்டு வறுத்து கூட நீங்கள் மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் ஆட் பண்ணலாம். அப்போ இன்னும் நல்லா ஃப்ளேவராக டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட்டு இந்த பாயாசத்துக்கு ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கறதுக்காக ஒரு சின்ன துண்டு சுக்கும், ஒரு 3 ஏலக்காவும் நான் இடித்து சேர்க்க போகிறேன். ஒருவேளை உங்ககிட்ட ஏலக்காய் பவுடர் இருந்தால் அது கூட டைரெக்டாக ஆட் பண்ணிக்கலாம். சுக்கு போடணும்னு இல்லை, இது ஆப்ஷனல் தான். உங்களுக்கு இந்த வாசனை பிடிச்சா இதில் சேர்த்துக்குங்க. டேஸ்ட்டு வந்து நல்லாயிருக்கும். இடித்து வச்ச இந்த சுக்கு ப்ளஸ் இந்த ஏலக்காய் பவுடர் இதில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். கூடவே நான் சால்ட் ஆட் பண்ணுறேன். எப்போயுமே ஸ்வீட் ரெசிபீஸ் பண்ணும்போது நீங்கள் லைட்டாக சால்ட்டு சேர்த்து செஞ்சு பாருங்கள். அந்த ஸ்வீட்னஸ் வந்து உங்களுக்கு நல்லா தூக்கி கொடுக்கும். இது போட்டுட்டு ஜஸ்ட் ஒரு மிக்ஸ் கொடுத்து விட்டுக்குங்க. இப்போ ஃபைனலாக நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துருவின தேங்காய் ஆட் பண்ணுறேன். இது ஃபைனலாக சேர்க்கும்போது உங்களுக்கு நல்லாயிருக்கும். நம்ம அந்த பாயாசம் குடிக்கும்போது அந்த தேங்காய் வந்து லைட்டாக வாயில் கடிப்பட்டு டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ இதை மஸ்ட்டாக ஆட் பண்ணிக்கிங்க. இது போட்டு ஜஸ்ட்டு ஒரு மிக்ஸ் கொடுத்து விட்டுக்குங்க. ஃப்ளேம் வந்து மீடியம் ஃப்ளேமில் இருக்கட்டும்.
என்ன பொறுத்தவரைக்கும் பாயாசம் வந்து ரொம்ப திக்கா இருந்தா பிடிக்காது. கொஞ்சம் இந்த மாரி தண்ணியா இருந்தா தான் பிடிக்கும். ஸோ, நான் இதோட ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன். ஏன்னா, இது ஆறிட்ட பிறகு இன்னும் நல்லா திக்காகும். ஒருவேளை உங்களுக்கு நல்லா திக்கா வேகணும்னா, இன்னும் ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விட்டுட்டு அதுக்கப்புறமா ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ நெக்ஸ்ட் நான் இந்த ஸ்டவ்ல வந்து கொஞ்சம் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய்யில கொஞ்சம் முந்திரி, கொஞ்சம் திராட்சை, கொஞ்சம் வெள்ளரி விதை போட்டு வறுத்து வச்சிருக்கேன். இப்போ இது ஃபைனலா நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இதுல. அவ்வளோதான். இப்ப நம்மளுக்கு பாயாசம் ரெடி ஆயிடுச்சு. இப்ப இத ஜஸ்ட் ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு, ஒரு கிளாஸோ இல்ல பவுல்ல போட்டு சர்வ் பண்ண வேண்டியது தான். சம்டைம்ஸ் நம்மளுக்கு பாயாசம் குடிக்கணும்னு தோணும். அந்த மாரி டைம்ல ஜஸ்ட் ஒரு 10 மினிட்ஸ்ல இந்த பாயாசத்த ரெடி பண்ணிடலாம். ஒரு ஹெல்த்தியான ஒரு பாயாசம் கூட இது. டேஸ்ட்டும் ரொம்பவே நல்லாயிருக்கும். டிஃப்ரெண்ட்டா இருக்கும். நெக்ஸ்ட் டைம் நீங்க கோதுமை மாவுல இந்த மாரி பாயாசம் ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு சூப்பரா வந்துச்சுன்னா, மறக்காம எனக்கு கமெண்ட் பண்ணுங்க.